சரிய தொடங்கும் மோடி அமித்ஷா கட்டிய சாம்ராஜ்யம். பாஜக அரசுக்கு எதிராக கூட்டம் போட்டு பேசிய 40க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிக்கள். மோடி வயது 75 நெருங்குகிற இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் களமிறங்கி இருக்கிறதா? மோடி அமித்ஷாவினுடைய பவர் சென்டருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பாஜக கட்சிக்குள்ளாகவே ஒரு கலகம் உண்டாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் மோடி அமித்ஷா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு ஒட்டுமொத்த பாஜகவையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கட்டுமானம், அந்த சாம்ராஜ்யம் சரிய தொடங்கி இருக்கிறது. கட்சியை மீறி தனிநபருக்கு அதிகாரம் கிடையாது, கட்சியை மீறி தனிநபருக்கு புகழ் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது. விரைவில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட இருப்பதாக செய்திகள் வருது. அதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. டிசம்பர் 23 உத்தரப்பிரதேசம் லக்னோவில் ஒரு மீட்டிங் நடக்குது. எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிக்கள் 40க்கும் அதிகமான எம்எல்ஏக்களும் எம்எல்சிக்களும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே. அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர் ஆர்எஸ்எஸ்க்கு அணுக்கமாக இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அணுக்கமாக மட்டும் இல்லை, அந்த ஆர்எஸ்எஸ்ஸை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறவங்களே அந்த சமூகத்தினர் தான். என்னதான் மோடியும் அமித்ஷாவும் பெரிய அளவுக்கு பவர் சென்டராக இருந்தாலும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அளவுக்கெல்லாம் அவர்களால் வளரவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம், பார்ப்பன சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பதவிகளுக்கு வர முடியும். ஒட்டுமொத்த கட்சியையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி பாஜக அரசுக்குள்ளாக, அது மாநில அரசுகளாக இருந்தாலும் ஒன்றிய அரசுகளாக இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அதிகார மையத்தை கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து குஜராத்திகளை எல்லா இடத்துலையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, இந்த பார்ப்பனர்கள் பவர் சென்டரோடு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு முழுக்க குஜராத் பனியாக்கள் மற்றும் அமித்ஷா மோடிக்கு யார் அணுக்கமாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கட்சியும் ஆட்சியும் கொண்டு வரணும். அதை தாண்டி மாநிலங்களையும் கொண்டு வரணுங்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடுறப்ப தான் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு ரிஃப்ட் உருவாகுது. இப்போ டிசம்பர் 23 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் குறிப்பிட்ட அந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங்கை குறித்து அந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் பங்கஜ் சௌத்ரி எச்சரிக்கையும் விடுக்கிறார். சாதி அடிப்படையில் கட்சிக்குள்ளாக மீட்டிங் போடக்கூடாதுன்னு கட்சி விதியில் இருக்குது, அதை மீறி போட்டிங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்க்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. பிரைமரியாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, மோடி ஆட்சி வந்ததற்கு பின்பு ஒன்றிய அரசுலையும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி உத்தரப்பிரதேச மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள்லையும் பிராமண சமுதாயத்தினரை புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. அவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படுவதில்லை. அவங்களை டம்மி போஸ்ட்டில் உட்கார வைக்கிறாங்க, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டுறாங்க. எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் அவர்களை அழைப்பதில்லை. அவர்களை முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயல்தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் மற்ற சமூகத்தினர், அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் அரசியலிலும் கட்சியிலும் வணிகத்திலையும் மற்ற அதிகார மையங்கள்லையும் தொடர்ந்து பர்சியூ பண்ணிக்கிட்டே வராங்க. அவர்களுக்கு ஒரு லெகசி பில்ட் ஆகுது. பட் எங்களுடைய சந்ததியினருக்கு அது வரமாட்டேங்குது, எங்களுக்கு அது கொடுக்க மாட்டுறாங்க, அதை திட்டமிட்டே இந்த அரசு செய்வதாக ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 பிரதான காரணத்தை வைக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம், அதாவது இப்போ கட்சி தலைமை சாதி அடிப்படையில் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்குது. இது இப்போ மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக தொடங்கி இருக்குது. பதறி போய் பாஜக தலைமை சமாளிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது வெறுமனமே ஒரு விருந்துக்காக அவர்கள் கூடியிருக்கிறாங்க, அது அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சொந்த நிகழ்வு, அதனால அதற்கு கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. பட் அப்படி சமாளிச்சாலும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சமீப காலமாக தொடர்ந்து பல கமெண்ட்ஸை சொல்லிட்டு வர்றாரு. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சண்டை, உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வெளிப்படையாகவே தெரிய வருது. இது ஆர்எஸ்எஸ்க்கும் என்டையர் பாஜகவுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மோடி அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு
அந்த குரூப் தான் இப்போதைக்கு கட்சியை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அரசையும் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஏன், பல மாநிலங்களில் இயங்கக்கூடிய பாஜக அரசுகளையும் அவர்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து ஆர்எஸ்எஸ் விரும்பல, ஆர்எஸ்எஸ் தலைவரும் இதை விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு தனி மனிதனும் இல்லை 2 மனிதர்கள் வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவர்களிடத்துல குவிச்சு வச்சிருக்க கூடாது. அவர்கள் இயக்கத்திற்கு மேல வளர்ச்சி அடைவது என்றைக்குமே இயக்கத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த விவகாரம் தான் இப்போ தலதூக்கி இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 செப்டம்பர் மாதத்தோடு மோடி அவர்களுக்கு 75 வயது வந்து நிறைவாகும். இந்த 75 வயது அப்படிங்கிறத காரணம் காட்டி தான் வாஜ்பாயிலிருந்து, அத்வானிலிருந்து, சுஷ்மா ஸ்வராஜ்லேருந்து பல பேரையும் வந்து இந்த மோடி அமித்ஷா கூட்டணி வந்து ஓரங்கட்டினாங்க. முரளி மனோகர் ஜோஷி, இன்னும் பல தலைவர்கள் பாஜகவில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து வழிகாட்டுதல் குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் வச்சுட்டு நீங்கள் வேற எந்த முக்கியமான பதவிகள் அதெல்லாம் கொடுக்காம அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ மோடிக்கும் அதே ரூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சிக்குள்ளாயும் பல தலைவர்கள் வந்து போர்க்குடி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைமையும் இதை வலியுறுத்துறதாக சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோகன் பகவத் அவர்களுக்கும் அதே காலகட்டங்களில் தான் ஒரு சில மாதங்கள் தான் முன்ன பின்ன இருக்கும். அவருக்கும் அந்த 75 வயது பூர்த்தி ஆகுது. அப்போ அவரும் அந்த பதவியை விட்டு விலகணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து மோடி அமித்ஷா தரப்புல வைக்கிறதாக சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு பண்ணுதோ அதை தான் மோடியும் அமித்ஷாவும் கேட்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த சண்டைகள் உள்ளே போய்கிட்டு இருக்கிறப்போ தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு முழுக்க ஒரு அசுர பலத்தோட வெளியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த விசாரணை அமைப்புகள் கையில் வச்சிருக்கிறாங்க, நீதிமன்றங்களை கையில் வச்சிருக்கிறாங்க, அதிகார மையங்களை கையில் வச்சுக்கிட்டு அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் அவங்க முழுக்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி ஆர்எஸ்எஸ்ஸால் எதுவுமே செய்ய முடியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸால் செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு பல சாம்பிள்ஸ், சில ஒத்திகைகள்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், மோடிக்கு நெருக்கமான நபர்களெல்லாம் ஒவ்வொரு ஆளாக காணாமல் போய்கிட்டு வராங்க அப்படின்னு. ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதுன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு அவர்கள்கிட்ட இன்னும் சில அஜெண்டாக்கள் இருக்கு, அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் மோடியும் அமித்ஷாவும் காலி பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த 75 வயது நிரம்பிய அந்த காலகட்டங்களில் விரைவில் அதிரடியான மாற்றங்கள் உடனடியாக கூட நடக்கும் அப்படின்னு பல்வேறு செய்தி வட்டாரங்கள் சமூக வலைதளத்தில் எழுதுறதை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து அப்படி சாதாரணமாக யாரையும் அனுமதிச்சிடாது. ஏன்னா ஒருத்தர் அனுமதிச்சா அது அடுத்தடுத்து நிறைய பேருக்கு அந்த அனுமதி கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை தொடரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிராமண எம்எல்ஏக்கள் போட்ட கூட்டமாக இருக்கட்டும், மோடியினுடைய செய்தி தொடர்பாளர் அந்த ஹோல் டெலிகம்யூனிகேஷன் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருந்த கிரண் ஜோஷியினுடைய திடீர் மாயமாக இருக்கட்டும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு சம்பவங்கள் மகாராஷ்டிரா அரசியல்லையும் ஹரியானா, உத்தரப்பிரதேச அரசியல்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு பின்னணியிலையுமே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேகமாக காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நம்ம சேனல்லே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருப்போம். மத்திய பிரதேசத்தை சார்ந்த முன்னாள் முதல்வர், இப்போ வந்து இந்த விவசாயத்துறை இதாக இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு, சிவராஜ் சிங் சௌஹான். அவர் வந்து மோடியினுடைய சில பொறுப்புகள் எல்லாம் பிரதமர் அலுவலகத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அவருமே வந்து சிவராஜ் சிங் சௌஹான் வந்து பிராமண வகுப்பை சார்ந்தவர். பல ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தில் வந்து முதல்வராக இருந்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ரொம்ப அணுக்கமானவரும் சொல்லப்படுது. இது போக தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர் முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினராக இருந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். அவரும் அந்த பிரதமர் ரேஸ்ல மோடிக்கு அடுத்தபடியாக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து வயசு கம்மி, பிளஸ் வந்து பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னோட இணக்கமாக இருக்கிறார். அவருடைய சமுதாயமும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிராமண சமூகத்திலையுமே ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அந்த பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுல சித்பவன் பார்ப்பனர் இந்த மாதிரியான பிரிவுகள் தான் அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ தேவேந்திர ஃபட்னவிஸையும் இந்த பேக்கப்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் மோடி, அமித்ஷா அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பனியா லாபி, அந்த அரசியல் வந்து ஆர்எஸ்எஸோட எதிர்த்து இன்னும் போரிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சண்டையினால தான் இப்போ வைக்க 2 வருஷமா ஆனாலும் ஜேபி நட்டாவினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் வராம இருக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாஜகவினுடைய தலைவராக வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மோடியும் அமித்ஷாவும்
அவர்களுடைய நிழலாக இருக்கக்கூடியவங்க தான் அதில் வந்து உட்காரணும். மோடி அமித்ஷா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இதுக்கு இடையே இந்த ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால தான் 2 வருஷம் ஆகியும் அவர்களால் பாஜகவுடைய தேசிய தலைவர் பதவியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல கட்சிக்குள்ளாகவே இப்படி வந்து ஒரு பிரச்சனைகள் உருவாகுவது எதை எதிரொலிக்குது அப்படின்னா, உட்கட்சி பூசலால தான் காங்கிரஸ் கட்சியும் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு உச்சபட்ச அதிகார குவியல் வந்து ஒரு காலகட்டங்களில் சீரழிவுக்கு தான் போய் முடியும் அப்படிங்கிறது உலகளாவில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம்னே சொல்லலாம். பல இடங்கள்ல அதுக்கான சான்றுகள் இருக்கு. ஹிட்லர் இருந்து பல பேரை சொல்லலாம். எல்லா அதிகாரத்தையும் மோடி அமித்ஷா அவர்களுடைய கரங்களுக்குள்ள மட்டுமே வச்சிருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலகட்டத்திற்கு பின்பு ஒரு பெரிய உள்ளேயே வந்து ஒரு டென்ஷன் வந்து உருவாகும். அதன் மூலமாக அந்த சாம்ராஜ்யம் சரிய தொடங்கும் அப்படின்னு அதுக்கான அறிகுறிகளா இது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.